கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நோவாவின் பேழையை குறித்து அநேக புனைவு கதைகள் உண்டு. நடந்ததல்ல, இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி புனைவு கதைகள் நிறைய உண்டு. அதிலே ஒரு கதை, நோவா எல்லா மிருகங்களையும் பேழையிலே சேர்த்து கொண்டிருக்கும் போது எல்லாம் வரிசையாக உள்ளே நுழைந்து விட்டன. ஒரு கழுதை மட்டும் வெளியிலே நின்று கொண்டு உள்ளே வர மறுத்தது. உடனே நோவா அதை உள்ளே வா என்று சொன்னான். அது நகரவில்லை. எனவே அதை தள்ளி உள்ளே கொண்டு போவதற்கு முயற்சி செய்தான். அப்பொழுதும் அது நகரவில்லை. தள்ளி தள்ளி பார்த்து விட்டு அவனுக்கு கோபம் வந்து விட்டது. உள்ளே போ பிசாசே என்று சத்தம் போட்டான். உடனே கழுதை வேகமாக உள்ளே போய்விட்டது. பிறகு அவன் ஒவ்வொரு மிருகங்களும் அதன் இடத்திலே இருக்கிறதா என்று அவன் பார்வையிடச் சென்றான். கழுதையும் அதன் இடத்திலே இருந்தது. கிட்டத்திலேயே ஒரு பிசாசம் இருந்தது. பிசாசை பார்த்து, நீ எப்படி உள்ளே வந்தாய்? உன்னை யார் உள்ளே விட்டார்கள் என்று கேட்டார். உடனே பிசாசு சொன்னது, நீங்கள் தானே உள்ளே வர சொன்னீர்கள். நான் கழுதையை உள்ளே வராதபடிக்கு நிறுத்தி பிடித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் உள்ளே போ பிசாசே என்று சொன்ன உடனே நான் உள்ளே வந்து விட்டேன். என்னை வர சொன்னது நீங்கள் தானே, அனுமதித்தது நீங்கள் தானே என்று சொன்னது. உடனே இப்ப வெளியே போ பிசாசே என்று சொல்லி அதை மட்டும் துரத்தி விட்டார். இந்த புனைவு கதை எதற்காக சொல்லப்பட்டது? மரணமும் ஜீவனும் மனுஷனுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். தீமையான வார்த்தைகளை, கோபதாப வார்த்தைகளை நாம் உதிர்க்கும் போது அதற்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது. நன்மையானவர்களை உச்சரிக்கும் போது அதற்கும் ஆற்றல் இருக்கிறது. மனுஷனுடைய வார்த்தைகளிலே ஜீவன் இருக்கிறது. வெவ்வேறு அளவுகளிலே அது கிரியை செய்கிறது. எனவே நன்மையான வார்த்தைகளை பேசுங்கள், கோபதாபத்திலும் தீமையானதை பேசாதீர்கள் என்பதற்காக இந்த கதை சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36-37, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். நாம் அநேக காரியங்களை பேசுகிறோம், இதெல்லாம் காற்றிலே கலந்து விடுகிறது, அவ்வளவுதான் என்று நினைக்கிறோம். அப்படி இல்லை. மனுஷர் பேசும் வார்த்தைகளை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? எனவே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் பேசுவோம், நன்மையானவர்களை பேசுவோம், பக்தி உறுத்தி உண்டாக்கத்தக்க வார்த்தைகளை பேசுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாய் நம்மை காத்துக் கொள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, கிருபையுள்ளோரே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. தீமையானவர்களை நாங்கள் பேசாதபடிக்கு எங்கள் வாய்க்கு காவல் வையும். இந்த நாளிலும் யாரையும் சபிக்கவோ தீமையான மொழிகளை சொல்லி தூசிக்கவோ நாங்கள் செய்யாமல், ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச, பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை பேச, பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க வார்த்தைகளை பேச எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். அப்படிப்பட்டவர்களையே சிந்தித்துக் கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை செய்தல்ல வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சாமி. ஆமேன்.